கோபம்ன்றது கூட என்ன இருக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாத காரியமா இருக்கிறது. அப்ப கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. அப்ப கோபம் கொள்ளலாம், ஆனா என்ன பண்ணக்கூடாது, பாவம் தான் செய்யக்கூடாது. அதுவும் மாத்திரம் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், யூத மக்களை பார்த்து அவங்க சொல்லும் பொழுது சொல்கிறார், மத்திய 5ஆம் அதிகாரம் 43, 44 அவர் சொல்கிறாரு, உனக்கு அடுத்தவனை நீ என்ன பண்ணு, சிநேகி, உன் சத்ருவ பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுங்க, சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களுக்கு துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போதிக்கிறார். ஏன் போதிக்கிறார்னா, யூத ஜனங்கள் வந்து ரோமர் ஆட்சியில் என்ன பண்ணுறாங்க, அடிமைகளாக இருக்காங்க. அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன இருக்குது, அவங்களுடைய எனிமீஸை பார்க்கும்போது கோபம் வருது. யூதர்கள்லாம் சில பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ரோமர்களை வந்து எதிர்த்து நின்று போராடி கொண்டு இருந்தாங்க. நிச்சயமாக போராடுவாங்க. ஒரு அடிமைத்தனம் பண்ணும்போது என்ன இருக்கும், அங்கே கொஞ்சம் ரிவோல்ட் இருக்கும். பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம இந்தியாவை பிடிக்கும் பொழுது அங்கங்கே என்ன இருந்துச்சு, ரிவோல்ட்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. எங்கள் தேசத்துக்கு விரோதமாக நீ என்ன எங்களை அடிமைப்படுத்துகிற, நாங்கள் சுயாதீனமாக நாங்கள் வாழுவோம் அப்படி சொல்லி எழும்புனாங்க. அதே போல் அங்கே யூதர்கள் என்ன பண்ணாங்க, எழும்புனாங்க. ஆனால் இயேசு அங்கே என்ன சொல்கிறாருன்னா, உன் சத்துருக்களை என்ன பண்ண, நேசி, அவங்கள பகைக்காத, அவங்கள சிநேகி, அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. இப்படிலாம் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு போதித்தார் என்று பார்க்குறோம். இதெல்லாம் ஆண்டவர் ஏன் போதிக்கிறார்னா, நம்ம வந்து கோபத்தினால என்ன பண்ணாத, நீ எழும்பி போய் மற்றவங்களுக்கு போய் உன்னுடைய கோபத்தை வந்து வெளிப்படுத்தி பாவத்துக்கு நீ உட்படாத என்று சொல்லி ஆண்டவர் காரியங்களை சொல்லுகிறத பார்க்கிறோம். நீதிமொழிகள் 16:32 பார்க்கிறோம், பலவானை பார்க்க நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். பலவானை பார்க்கலாம் எப்படி இருக்கணுமா, நீடிய சாந்தம் உள்ள. அப்போ நம்ம கோபப்படாதபடிக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், சாந்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு ஊழியக்காரருக்கு சொல்கிறார் ஆண்டு, குடிக்காரனுக்கு நீ போதிக்கிறதுனாலும் எப்படி போதிக்கணுமா, சாந்தமாக போதிக்கணுமா. அங்கிள் அடிக்கடி சொல்லுவாங்க, மனைவியும் அவரும் நல்லா சண்டை போடுவாங்க, நல்லா குடிப்பார். ஆனால் வந்து அந்த மனைவி சொல்கிற பேச்சு என்ன பண்ண மாட்டார், கேட்கவே மாட்டார். அப்போ அங்கிள் போய் அவருக்கு வந்து ஆண்டவரை பற்றி சொல்லி, எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, உங்கள்கிட்ட நான் தாழ்மையாக சொல்கிறேன் அப்படின்னு அங்கிள் அடிக்கடி என்ன பண்ணாராம், இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் இதை கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி நடங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னாராம் அந்த குடிகாரனு, நீங்கள் இவ்வளோ தாழ்மையாக இவ்வளோ இறங்கி வந்து பேசுகிறீங்க, ஒரு நாள் என் மனைவி இப்படி பேசினதில்லை, அவ்வளோ இயேசுவை தான் சேவிக்கிறான்றாங்க, ஆனால் அவள் இப்படி சொன்னதில்லை, ஆனால் நீங்கள் சொன்னதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்தவர் ரட்சிக்கப்பட்டார் என்று பார்க்கும். அப்போ நம்ம வந்து சாந்தமாக பேசும்போது எந்த மனுஷனும் ரட்சிப்பு ஏதுவாக இருக்கிறது என்று பார்க்குறோம். அப்போ கோபத்தில் செய்கிற காரியம் ஒன்றுக்கும் என்ன இருக்காது, நன்மை வராது. ஆனால் சாந்தமாக நம்ம செய்யும் முழு காரியங்களை கத்த நம்மளுக்கு கிருபையாக இறங்கும். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்க தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அப்போ சில காரியங்களை நம்ம மனதை என்ன பண்ணோம், அடக்கணும். கோபம் வரும், ஆனால் நம்ம வந்து சரீரப்பிரமாக அந்த கோபத்தை என்ன பண்ணக்கூடாது, வெளியப்படுத்தக்கூடாது. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் கோபம் வந்து எப்படி வேணாலும் பிள்ளைகளால் வரும், புருஷனால் வரும், வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு உறவினரால் நம்மளுக்கு கோபம் வரும். ஆனால் அந்த கோபத்தை என்ன பண்ணக்கூடாதான், வெளிப்படுத்தவே கூடாது. தன் மனதை அடக்கிறவன் உத்தமன் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 22:24 பார்க்கிறோம், கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. அப்போ பழமொழி சொல்கிறாங்களே, உன் நண்பனை பார்த்தா நீ யாருன்று தெரிந்து கொள்ளலாம். அப்போ ஒரு நண்பனை நீ வந்து கோபக்காரனை வச்சுருந்தா நீ எப்படி இருப்ப, நீயும் கோபக்காரனாக இருப்ப. அதனால் அந்த கோபம் இல்லாதபடிக்கு நாம் எப்படி இருக்கணும், நல்ல நண்பர்களை தெரிந்து கொள்ளணும். கோபம் இல்லாதவர்கள் சாந்த குணமுள்ளவர்களோடு நம்ம நடக்கும்போது நம்ம சுபாவங்களே என்ன பண்ணோம், மாறும். மத்தேயு 5:22 பார்க்கும் பொழுது, நான் உங்கள் சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். அப்போ நியாயமில்லாமல் என்ன பண்ணக்கூடாதா, கோபம் கொள்ளக்கூடாது. நம்ம கோபம் எப்படிப்பட்ட கோபன்றதை வந்து நம்ம நிதானிக்கணும். நம்ம கோபப்படுற சில காரியத்தில் வந்து சொத்து தகராறில், எல்லா மேரேஜ் விஷயமா இருக்கலாம், ஏதாவது ஒன்று சொன்னது செய்யாமல் போயிருப்பாங்க, வாக்கு கொடுத்துட்டு வாக்கு நிறைவேன். அப்போ நம்ம கோபப்படும் போது அது நியாயமாக இல்லையான்றதை வந்து என்ன பண்ணோம், நிதானிக்கணும். இங்கே வந்து ஆண்டவர் சொன்ன, தன் சகோதரன் நியாயமில்லாமல் கோபித்து கொள்வன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய்ப்பான், தன் சகோதரன் வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய்ப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு
ஏதுவாயிருப்பான். அப்போ நம்ம அது எச்சரிப்பையாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். சங்கீதம் 37 அதிகாரம் 8-9 வசனங்களை பார்க்குறோம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அப்போ நாட்டு நடப்பில் பார்த்தீங்கன்னா 5 மாத பிள்ளைய தொடர்ந்து பிள்ளை அழுதுன்னு சொல்லி அடிச்சே கொண்டுட்டானான். அந்த பிள்ளைய போட்டு அடிச்சே கொண்டு போடுற அளவுக்கு அப்போ மிருக குணம் வருதுன்னா அந்த கோபம் எப்படிப்பட்டதாக இருக்குது? பொல்லாப்பு செய்ய ஏதுவாக இருக்குது. கோபம் கொஞ்சம் வந்துடுச்சுனாக்கா ஆபத்தான விஷயம். அந்த அளவுக்கு மிருகத்தனமாக என்ன பண்ணிடுவாங்க, மாறிடுவாங்க. இப்படிப்பட்ட கோபம் நமக்கு இருக்கக்கூடாது. சபைகளில் இருக்கக்கூடாது, சபை மக்களிடத்தில் இருக்கக்கூடாது, கணவர்களிடத்தில் இருக்கக்கூடாது, பெண்களிடத்துலையும் இருக்கு. ஏன்னா பெண்களுக்கும் கோபம் பயங்கரமாக வருது இந்த காலங்களில். ஆனா பெண்ணானா அதில் போட்டி வேற. கணவன் ஒரு பக்கம் கோவப்பட்டா இவங்க அதுக்கு மேலே 2 மடங்கு. அவரே சொல்லுவார், நான் நினச்சி நீ சாதுன்னு நினச்சா நீ எனக்கு 2 மடங்காக இருக்கிறியே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது, உக்கிற கோபம் தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்குது வீடுகளில். அப்போ இந்த பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அற்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். எனக்கு வீடு வேணும், ஆஸ்தி வேணும், எனக்கு நன்மை வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது, சொரணையே இருக்கக்கூடாது. சொரணை இருந்துச்சுன்னா கோபம் வரும். அந்த கோபம் வராதபடிக்கு சுதந்திரம் வேணும்னு சொன்னால் நிச்சயமாகவே என்ன சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நமக்காக யுத்தம் செய்து காரியங்கள் என்ன பண்ணுவார், செய்வார். ஏன்னா யோசபாத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, எனக்கு பலன் இல்லை, என் சுதந்திரம் நீங்கள் தானே ஆண்டவரை கொடுத்தீங்க. இந்த சுதந்திரத்துக்கு விரோதமாக 3 கூட்டமாக எழும்பி வராங்க. ஆனால் இந்த சுதந்திரத்துக்கு காப்பாற்றத்தக்கதாக எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, நான் என்ன செய்வதுன்னு அறியாமல் இருக்கிறேன் அப்படின்னும் போது ஆண்டவர் உனக்காக நான் யுத்தம் செய்வேன், நீ சும்மா இருன்றார். அப்போ உடனே அவன் ஸ்துதிகளை ஏறெடுக்கிறான். ஆண்டவர் தம்முடைய புயத்தை அனுப்பி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனை மீட்டு கொள்கிறார். அவங்களுக்குள்ளேயே சண்டை வர வச்சு காரியத்தை என்ன பண்ணுறாரு, முடிச்சிடுறாரு. அப்போ சுதந்திரம் வேணுமா, சாந்தமாக இருக்கணும். ஆண்டவர் பாருங்கள், அவருக்கு சுதந்திரம் எதுனா நம்ம ஆத்மா விளையேறப்பட்ட சுதந்திரம். அதற்காக எவ்வளோ சாந்தமாக இருந்தார் இயேசு. தன்னையே என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தார், வாய் திறவாதவராக இருந்தார். அவர் கோபம் வந்தால் ஒரு நொடி பொழுதுல 12 லேகியோன் தூதர்கள் இறங்க முடியும். இவருக்கு தாங்க முடியல. பேதுருக்கு காதை வெட்டிட்டார். எப்படா என் மாஸ்டரை பிடிப்பேன்னு சொல்லி காதை வெட்டினார். ஆனால் அவ்வளோ கோபத்தை அடக்க முடியல. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, சாந்தமாக இருந்ததுனால எத்தனை ஆத்துமாக்கள் இன்றைக்கும் ரட்சிக்கப்பட ஏதுவாக இருக்குது. கர்த்தர் தன்னை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து தன்னை சாந்தமாக வெளிப்படுத்தியதுனால தான் நம்ம ஜாதிகள் என்ன பண்ணுற சுதந்திரத்துக்கு கொள்கிறார். அப்போ இந்த சாந்தம்ன்றது முக்கியமாக நமக்கு வேண்டிய ஒரு ஆவியின் கனி. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அது கிருபையாக இறங்குவாராக. நீதிமொழிகள் 14:29 நீடிய சாந்தமுள்ள மகா புத்திமான், முற்கோபியோ புத்தீனத்தை விளங்க பண்ணுகிறான். கோபத்தினால என்ன நன்மை வரும்னு பார்த்தா ஒன்றும் வராது. புத்தீனமான செயல்கள் தான் என்ன பண்ணுவோம், செய்வோம். கோரார் புத்திகள் பார்த்திங்கன்னா தலைமைத்துவத்துக்கு எழும்பி நீ என்ன எங்களை விடுதலை ஆக்குறதுக்கு அமைதியாக தானே இருந்தான். நடு வனாந்தரத்தில் வரும்போது தானே உனக்கு ஆண்டவர் செய்கிறாருன்றதை பார்த்துட்டு உன்னை அதிகாரியாக வைத்தது யார்? அது வரைக்கும் அமைதியாக தானே வந்த. இவர் தானே வழி நடத்தினார், இவர் தானே பார்வோன் முன்னாடி போய் பேசினார், அப்போல்லாம் அமைதியாக தானே இருந்த. ஆனால் எப்போ உனக்கு துணிச்சல் வந்துச்சுன்னா எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைச்சிது அப்படின்னும் போது என்ன வந்துச்சு, உன்னை யார் தலைவத்துவத்தில் வச்சது அப்படின்னு எழும்பி பேசுகிற அளவுக்கு துணிகரம் வந்தது. அப்போ முற்கோபி புத்தினத்தை என்ன பண்ணுறாங்க, விளங்க பண்ணுகிறாங்க. சங்கீதம் 7:11 தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் என்ன பண்ணுறாராம், சினங்கொள்கிற தேவன். அவர் பாவிகள் மேலே சினம் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். கோபம் கொள்வார் யார் மேலேனா, பாவிகள் மேலே. இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் பாவத்துக்கு விலக்கி எங்களை காத்தரலும், உங்களுடைய கோபம் எங்களை பட்சிக்காதபடிக்கு ஆண்டவரே எங்களை காத்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ளணும். கோபத்தின் காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஆராய்ச்சி செய்வோம். யாரால கோபம் வந்துச்சு, எந்த சூழ்நிலையினால கோபப்பட்டாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் கோபம்ன்றது இருக்கக்கூடாது. ஏன்னா யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்க, கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்கள். அப்போதான் மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதி அது நடப்பிக்காது. நம்ம கோபம் வந்தாலும் அது தேவனுக்கு ஏற்ற நீதி உள்ள கோபமா என்று நாம் பார்க்கணும். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத கோபமாக இருந்தால் அது பாவத்துக்குள்ளே நம்மளை
தள்ளிவிடும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் தாமே நம்மளுக்கு அந்த கோபத்திலேருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க வேண்டும்.